கௌசல்யா, என்னங்க? கல்யாணத்துக்கு போறத வச்சு அம்மாட்ட சொன்னியா? சொல்லிட்டேன். என்ன சொன்னாங்க? போகாதன்னு சொன்னாங்க. போகாதன்னு சொன்னாங்களா? ஆமா, உங்க அம்மா போகாதன்னு சொன்ன மாதிரியும் நான் என்னமோ அவங்க பேச்ச மாரி போற மாதிரில நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க? இரு, இப்ப நான் என்ன கேட்டேன்ட்டு என் மேல சூடாகுற நீ? பின்ன என்னங்க, ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறது கூட எனக்கு இங்க சுதந்திரம் இல்லையா? நான் என்ன உங்க பொண்டாட்டியா இல்ல இந்த வீட்டோட அடிமையா? இப்ப என்ன நடந்து போச்சுன்னா உரிமை இல்ல, சுதந்திரம் இல்ல, அது இதுன்னு அழுவுற. ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தானே போற, வா நானே உன்னை டிராப் பண்றேன். இல்ல வேணாம், நானே போய்க்கிறேன். நீங்களும் அந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? உன் ஃப்ரெண்ட் யாருக்கும் தெரியாம திருட்டு கல்யாணம் பண்றா? திருட்டு கல்யாணம் இல்லங்க. அப்புறம் ஏன் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற? சொல்லு. அது ஏன் என்ன கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற? ஐயோ, நான் கல்யாணத்துக்கே போகலங்க. கல்யாணத்துக்கு போகலனா வேற எங்க போற? நான் உண்மையை சொல்லிடுறேன். எங்க லேடிஸ் கப்ல கல்ச்சரல் காம்படிஷன் நடக்குது. நான் மாறு வேட போட்டியில கலந்துக்க போறேன். அத நீ முதல்லயே சொல்ல வேண்டியதானே என்கிட்ட? என்னது சொல்ல வேண்டியதுதானா? சொன்னா உங்க அம்மா என்ன போக விட்டுருவாங்களா? நானும் வரேனே, என் கூட போட்டிக்கு வருவாங்க. நான் போற காரியம் உருப்பணுமா? சேச்சே, எங்க அம்மா அப்படிலாம் கிடையாது கௌசல்யா. என்ன அப்படிலாம் கிடையாது? என்ன மறந்துட்டீங்களா? நான் கச்சேரியில பாடுறத பார்த்துட்டு எனக்கு போட்டியா பாடுறேன்னு ஊரை ரெண்டாக்கி 3வது வீட்டு கிழமை சாகடிச்சு அவங்க வீட்டுல ஒப்பாரி பாட்டு பாட வச்சவங்க தானே உங்க அம்மா. ஆமால, மறந்தே போச்சு. ஆமா, இப்ப எங்க அம்மா எங்க போயிருக்காங்க? காய்கறி வாங்கறதுக்காக கடைக்கு போயிருக்காங்க. சரி, அவங்க வரதுக்குள்ள நீ கிளம்பிடு. அவங்க வந்துட்டாங்கன்னா உன்னை அனுப்ப மாட்டாங்க. சரியா? கிளம்பு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அப்புறம் என்ன வேஷம் போட போற? வெயிட் பண்ணுங்க, தோ வரேன். அப்படி என்ன போட போற? என்னங்க எதுவுமே பேசாம என்னையே உத்து பாக்குறீங்க? என் கெட்டப் நல்லா இல்லையா? யார் சொன்னது? பெர்ஃபெக்ட்டா இருக்கு. எனக்கு என்னமோ உங்க அப்பா வாசுதேவ மேல டவுட்டா இருக்கு. எதுக்கு? இல்ல உன்னை அங்க இருந்து தூக்கிட்டு வந்தானா, இல்ல அந்த கும்பல்ல இருந்து உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணான்ட்டு. சி போங்க. நான் எங்க போறது? நீ தான் போட்டியில கலந்துக்க போனோம். டைம் ஆயிடுச்சு, கிளம்பு. என்னங்க, என்ன உங்க பைக்ல டிராப் பண்றீங்களா? நான் உன்னை கூட்டிட்டு போயிட்டு ஃபங்க்ஷன் நடக்கிற வாசல்ல டிராப் பண்ணா நீ தான் கௌசல்யான்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த கெட்டப்பே வேஸ்டா போயிடும். ஐயோ ஆமாங்க, நான் மறந்தே போயிட்டேன். சரிங்க, நான் ஆட்டோலே போய்க்கிறேன். கௌசல்யா, என்னங்க கெட்டப் எல்லாம் ஓகே, பாஷை என்னங்க சாமி, உங்க பொஞ்சாதிய பார்த்து இப்படி கேட்டு போட்டீங்க. அவ ஒரு கெட்டப்ல மாட்டினா கேரக்டராவே வாழ்வான்னு உங்களுக்கு தெரியாதா? வரணுங்க சாமியோய். இதுவே பெட்டரா இருக்கு. ஒரிஜினலோட இது பெட்டரா இருக்கு. இந்த கெட்டப்ல ஆட்டோவை கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறான், கால் டாக்ஸி கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறான். ஃபங்க்ஷனுக்கு வர டைம் ஆயிடுச்சு, எப்படி போறது? நடராஜா சர்வீஸ் தான். ஹலோ, எங்கடி இருக்க? வந்துகிட்டே இருக்கடி. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடி. நான் உனக்காக வெளிய வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ ரொம்ப லேட். நான் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன்டி. உன்கிட்ட இந்த பஞ்ச் டயலாக் பஞ்சமே கிடையாது. சீக்கிரமா வாடி. கவிதை போட்டியில கலைச்செல்வி சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கா. யாரு கலக்குனாலும் கடைசியா பிரைஸ் வாங்க போறதுக்கு இந்த கௌசல்யா தான். சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காத, சீக்கிரமா வாடி. வரேன்டி, போன வை. ஐயா, ஆட்டோ டிரைவர் இல்லையே. ஐயோ, டைம் வேற ஆகுது. என்ன பண்றீங்க? நரிக்கொம்பு இருக்கா? நரிக்கொம்பா? ஆமா, நரிக்கொம்பு 2 புலிப்பல்லு கொடு. என்னது நரிக்கொம்பு புலிப்பல்லா? யோ, என்ன பார்த்தா அதெல்லாம் விக்கிற மாதிரி தெரியுது உனக்கு? அதெல்லாம் இல்லையா? தேனாச்சி இருக்கா? தேனா?
பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர துடித்தேன். ஆஹா, செருப்பை எடுத்தேன் கண்ணத்தில் அடித்தேன். மவன யார்கிட்ட ஏரியாவுல 4 கொலை பண்ணிருக்க ஜாக்கிரதை. நானே டைம் ஆயிடுச்சுன்னு டென்ஷன்ல இருக்கேன். யார்கிட்ட வந்து கலாட்டம் பண்ற மவன? வேற எங்க பார்த்தேன் தொலைச்சிருவேண்டா ராஸ்கல். எங்க இருக்கான்னு தெரியல. சிதம்பரம் அந்த பொண்ணை ஒழுங்கா வளர்த்திருந்தா ஓடி இருக்குமா? அப்படியே நீங்க ரொம்ப யோக்கியம் தான் மாமா. என்ன எதுக்கு குறை சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த கொய்யாவை கண்டுபிடிச்சு வாயில சுடணும் முடியே. நானும் இந்த மாமா கூட ஓடி போறப்ப நீங்க ஒண்ணும் பண்ணலையே. அதாண்டி உன் புத்தி அப்படியே வந்திருக்குது. ஏய் அங்க பாரு நம்ம கொய்யா. ஆமா மாமா, நம்ம கொய்யாவே தான் மாமா. ஆட்டோ எங்க போனா? ஐயோ செல்லையும் பர்சியும் எங்க வச்சுட்டனே. இப்ப என்ன பண்றது? ஏன் பயப்படலைங்க வாங்க. எங்க ஓடி போயிட்ட நீங்க? ஏன் பிள்ளை இப்படி பண்ற? யார் நீ? ஐயோ என்ன பிள்ளை எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டு புட்ட. ஐயோ சாமி. ஆத்தால அப்படி பார்த்தா யாரு கேக்குறா? ஆமாயா உங்களை பார்த்தா கேக்குறேன். யார் நீங்க? நான் உன்னை விடவே மாட்டேன் கொய்யா. இதோ பாரியா இது மாதிரிலாம் கை பிடிச்சு எடுத்தா மவன எனக்கு கெட்ட கோவம் வரும். நான்சென்ஸ் இடியட் விடியா கை. இங்க பாரு நம்ம உள்ள கெட்ட கெட்ட வாதெல்லாம் பேசுது. யார் நீங்க? ஏய் பெத்த அப்பன பார்த்தா யாருன்னு கேக்குறா? உனக்கு சின்ன பிள்ளைல கருங்கருக்கு ரத்தத்தையும் காட்டு பூனை கறி நல்லா வதக்கி வதக்கி வாயில வச்சு ஊட்டி விட்டல. நல்லா தின்னையில. ஏய் இரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப என்ன வாந்தி எடுக்கற? இதோ பாரியா கை கை விடு கை விடு. ஆட்டக்கார சாமிக்கு வா சாமி. எங்க புள்ள கொய்யாங்கள விட்டு ஓட பாக்குது. தயவு செஞ்சு இந்த புள்ள ஆட்டக்குள்ள ஏத்தி விடு. உனக்கு எப்படி காசு வேணும் தர்றோம். ஏமா பெத்தவங்களை விட்டு எங்கம்மா ஊர் சுத்த போற? வந்து வண்டியில ஏறுமா. யோ ஆரஞ்சு மடையா இதுங்க ஒரு பேரண்ட்ஸ் இல்லையா? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ ப்ளீஸ். ஓ இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. ஐயோ சாமி, என் பிள்ளை 12ஆம் வரைக்கும் படிக்க வச்சிருக்க சாமி. அந்த திமிர்ல தான் மரமாமனை கட்டிக்க மாட்டேன்னு ஓடி வந்துருச்சு சாமி. ஓ அதான் காரணமா? இங்க பாருமா, நீ என்னதான் படிச்சிருந்தாலும் உங்க ஜாதி சனத்துல அப்பா அம்மா பாக்குற மாப்பிள்ளை தான் கட்டிக்கணும். அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். வண்டியில யோ ஏறுமா. அன்எஜுகேட்டட் ஃபெலோ. ஏறுமா. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. என்னது கல்யாணம் ஆயிருச்சா? இங்க வர இப்ப மட்டும் கூட வரலனா கொக்க சொல்ற மாதிரி வாயில சுட்டு போடுவாமா? வண்டியில ஏறு இல்லடி. போ உள்ள போய். ஏய் சாமி அங்க பா சாமி. நீ முதல்ல ஏறியா. பண்ணுங்க சாமி. வண்டியில சாமி. ஏய் வேதம் கத்தாம உட்காராமா. அடுத்து சும்மா உட்கார பிள்ளை. எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்குற? என் பிள்ளை போய் இப்படி கத்துற? யாப்புல கத்துற நீ? யோ நான் எங்க கத்துறேன்? நீ தான் காதுக்கு வந்து கத்துற. அடிச்சனாக்க என்ன வாயா போய் பேசிட்ட? அப்பனா காரியமா இல்ல உனக்கு. இதோ பாரு அப்ப நிப்பன் சொன்னேன் வெப்பனை வச்சிட்டு அவ்வளவுதான் நீ. என் பிள்ளை போய் இந்த மாதிரி பேசுற? இதோ பாருங்க என்ன விடுங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன விடுங்க. மாமா உனக்கு ரசனிக்காத மாதிரி பார்த்து வச்சிருக்கல. அது பிடிக்கல உனக்கு? யோ எனக்கு உங்களையே பிடிக்கலையா? அப்புறம் எப்படி மாமாவை பிடிக்கும்? ஏ சிதம்பரம் பிள்ளை ஒழுங்கா அடக்கி வைக்கலாம். ஆத்தால மாதிரி வாயில சுட்டு போடுவாமா? யோ சும்மா இருயா. என் பிள்ளைய குறை சொல்லாதயா. என் பிள்ளை கொய்யா நாங்க உனக்கு என்னமா குறை வச்சோம்? ஏமா எங்களை விட்டுட்டு இப்படி ஓடுற? நீங்க யாருமே குறையால எல்லாம் நிறைய தான் இருக்கீங்க. ஐயோ என்ன விடுங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கா? ரொம்ப ஓவரா பேசிட்டு அப்பவே வாயில சுட்டு போடுவாமா? வேணா புள்ள, உங்க அப்பா கொக்க சுடுற மாதிரி அப்ப சுடுற. கோபக்கார தெரியுமா உனக்கு? மா தத்தம் போடாம சும்மா வாமா. உங்க அப்பா அம்மா உனக்கு நல்லதானே பண்றாங்க. எல்லாம் உன் நல்லதுக்கு தாமா. அழுவாத புள்ள அழுவாத புள்ள. யோ என் புள்ள எப்படி அழுவுது பாரியா. ஏன் மிரட்டுற? அடிச்சு போமா. அவ பண்ற சேட்டைக்கு மறக்காம தூக்கி கொஞ்சமா முடியா? யோ புள்ளைய ரொம்ப மிரட்டாதயா. மறுபடியும் ஓடிர தெரியும் போகுது. வாயை மூடிட்டு ஆட்ட ஓட்டு. ஐயோ யாராவது காப்பாத்துங்க. ஐயோ காஞ்ச மண்டை காப்பாத்தியா? ஏன் ஆட்டக்காரன் நல்ல வண்டி வேகமா ஓட்டுங்கறேன். வேகமா போ. அந்த பொண்ணு மாமனோட கொஞ்சம் பேச வைங்க. எல்லாம் சரியா போயிடும். நான் மாமா கூட சேர்த்து விட்டு பேசாம இருப்பலாம். எங்க கூட்டு வரீங்க? என்ன இது? என்ன ஏரியா இது? ஏ ஆம்பூர் ஆற்காடு அரணி நம்ம புள்ள விட்டு வந்துருச்சு. வாங்க. அடைச்சு நிறுத்துங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட சுத்த வேண்டியதுங்க. என்ன சுத்தி விட்டுட்டு இருக்கீங்க? ஏ எல்லாம் ஓடியாங்கப்பா. அடைச்சு கை விடுங்க. அடச்சை. ஆமா எதுக்கு ஊர் பேரெல்லாம் சொல்லி கத்திட்டு இருக்க? சாமி நான் கூப்பிடுறதெல்லாம் ஊர் பேர் இல்ல சாமி. பூரா என் ஜாதி சொன்ன சொந்தக்காரங்க பேரு சாமி. சொந்தக்காரங்க பேரா? ஆமா சாமி, எந்த ஊர்ல எங்களுக்கு குழந்தை பிறக்குதோ அந்த ஊர் பெரிய குழந்தைக்கு வச்சிருவோம். ஓ அப்படியா? ஆமா சாமி, நான் பவானில பிறந்தனால என் பேரு பவானிங்கோ. என் பொண்டாட்டி சிதம்பரத்துல பிறந்தனால அவ பேரு சிதம்பரமுங்கோ. இப்படி ஊர்ல பிறக்கிறவங்களுக்கு எல்லாம் ஊர் பேர் வைக்கிறது எங்க வழக்கம் சாமி. ஆம்பளைக்கு வைக்க வேண்டிய பேரை பொம்பளைக்கு வச்சிருக்கு. பொம்பளைக்கு வைக்க வேண்டிய பேரை ஆம்பளைக்கு வச்சிருக்கு. ஆமா உன் பொண்ணுக்கு எதுக்கு கொய்யான்னு பேர் வச்சிருக்க? கொய்யான்னு வைக்கிறேன், பப்பாளின்னு வைக்கிறேன். வச்ச பேர கூப்பிடு கலர் மண்ட சாமி. சும்மா கடை சாமி, என் புள்ள கொய்யா தோப்புல பிறந்தனால அதுக்கு கொய்யான்னு பேர் வச்சிருக்கோம். ஐயோ சீ கப்பு என்ன தொடாதடி. ஏ மாரியாத்தா நீலியாத்தா சுலியாத்தா, நான் பெத்த பிள்ளையே என்ன தொடவானான்னு சொல்லுதே. நான் பெத்த வயிறு பத்தி எரியுதே. ஏன் சிதம்பரம் இதுக்கு தான் பொட்ட பிள்ளை படிக்க வைக்க வேணாம்னு சொன்னேன். நீ கேட்டியா? இப்ப பேச்ச கேட்கல அனுபவி. ஏ கொய்யா இவ்வளவு நாளா எங்க போயிருந்த? யார் நீ? Who are you? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? பெத்தவளை பார்த்தா யாருன்னு கேக்குறா? அப்புறம் உன்னை பார்த்து கேட்க மாட்டாளா? உள்ள கொண்டு போ.
என்ன தொடாத ஏன் பையா இப்படியே அடம் பிடிச்சிருந்தே வச்சுக்கோ உங்க அப்பனா இருக்க மாட்டேன் ஆமா ஏப்ல கொய்யா உங்க அப்பா கோவக்காரடி உன்னை சுட்டு புடுவாரடி உன் முறமாம சங்கு கிட்ட பேசி வருஷமான 25,000 வாங்கியாச்சுடி. வர்ற வெள்ளிக்கிழமை உனக்கு மாப்பிளைக்கும் கண்ணானா அப்படி கண்ணான மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கவே நானும் உங்க ஆத்தால இந்த மாமரத்தால தூக்குப்பட்டு தொங்கிருவோம் கொய்யா. ஐயோ நான் உங்க பொண்ணே இல்லையா? அச்சோ பொண்ணு இல்ல அப்ப இந்த போட்டோல இருக்கிறது யாரு? இவ யாரு? என்ன மாதிரி இருக்கா? அப்போ நம்ம மாதிரியே இங்க ஒரு இருந்திருக்கா. ஐயோ மாறு வேஷத்துக்காக போட்ட வேஷம் நம்ம வாழ்க்கையே இப்படி கூறு போட்டுடுச்சே. எப்படி இருந்து தப்பிக்கிறது? என்ன பாக்குற நீ 10ஆம் கிளாஸ் படிச்சப்ப ரொம்ப மார்க் எடுத்தீங்களோ அப்ப பேப்பர்காரங்க வந்து போட்டோ எடுத்தாங்களோ அந்த போட்டோ தான் இது. இப்ப சொல்லு நீ என் பொண்ணு இல்ல. போட்டோல இருக்க தூம் பண்ணுதாயா? நான் உன் பொண்ணு இல்லையா? இதோ பாரு இப்படியே அட புடிச்சேன்னு வச்சுக்கோ காட்டு பண்ணி சுடுற மாதிரி சுட்டு புடியாமா போவுல. கூட்டு போங்கடே. வாகோயா கையில துப்பாக்கி வச்சுட்டு எதுக்கு எப்படி கத்துற? காட்டு பையவள பயமுறுத்தி புடிச்சுமா. என்னடா என்ன கல்யாணத்துக்கு போறேன்னு சோறு கூட ஆக்காம காலையில 8 மணிக்கு போனவ பாத்தியா? மணி என்னாச்சு பாத்தியா? இன்னும் வீடு வந்து சேரல. இப்ப வந்துருவோமா இருமா. அவ எங்கடா வரப்போறா? நீ வச்சுக்கோன்னு கொடுத்த 50,000 ரூபாய் பணம் சுத்தம் தூக்கிட்டு உன் பொண்டாட்டி எங்கேயோ ஓடியே போயிட்டா. கௌசல்யா பத்தி தப்பா பேசாத. ஆஹா நான் ஒண்ணும் தப்பாவே பேசலப்பா. கொஞ்ச நாளா உன் பொண்டாட்டி நடவடிக்கையே சரியில்லை. அவ உன்னை மதிக்கிறது இல்ல, என்ன சுத்தமா மதிக்கிறது இல்ல, எல்லாரையும் எடுத்துரிஞ்சு பேசிட்டு இருக்காடா. அவ இந்த குடும்பத்துக்கு லாயக்கே படமாட்டாடா. சும்மாருமா. போட்டியில ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டு வர போறா. அந்த பார்த்து எங்க அம்மா காண்டாவ போறாங்க. பையன் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவன் மனச மாத்தி அந்த கழிசடைய கழட்டி விட்டுட்டு நல்ல பணக்கார பொண்ணா பார்த்து என் பிள்ளைக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வச்சிடணும். மாதவா, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு எதுக்கு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க? பொண்ணுங்கிறவ பொறுமைசாலியா இருக்கணும்டா. உன் பொண்டாட்டி மாதிரி போக்கிர்த்தனமா இருக்கவே கூடாது. புருஷனுக்கு எப்பவும் அடங்கி நடக்கணும். உன் பொண்டாட்டி மாதிரி அடங்காப்பிடாரியா இருக்கவே கூடாது. மாமியார நல்லபடியா மதிக்கிறவளா இருக்கணும்டா. உன் பொண்டாட்டி மாதிரி மிதிக்கிறவளா இருக்கவே கூடாதுடா. அதனால அவளை அப்படியே அத்து விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு நான் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. கல்யாணத்துக்கு போன வரதுக்கு லேட் ஆச்சுன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பியா? வரவ கோவிலுக்கு போயிட்டு லேட் ஆச்சுன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பியா? இப்படியே கல்யாணம் பண்ணிட்டே இருப்பியா? அது இல்ல மாதவா. போய் வேலையை பாருமா. போமா. போனவளுக்கு என்ன ஆச்சுன்னு கவலைப்படாம கலகம் பண்ணிட்டு இருக்க. இவன் என்ன போன்னு சொல்லிட்டு இவன் போய்கிட்டு இருக்கான். ஹலோ, நான் கௌசல்யா ஹஸ்பண்ட் மாதவன் பேசுறேன். எது கௌசல்யா ஃபங்க்ஷனுக்கு வரலையா? காலையில 8 மணிக்கு கிளம்பி வந்தாங்களே. ஓ சரி சார், ஓகே. எங்க போயிருப்பா? எங்க போயிருப்பா உன் பொண்டாட்டி? பீரோல இருக்கிற 50,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு அவ ஆத்தா வீட்டுக்கு ஓடி போயிருப்பா. தாய் சொல்லை தட்டாதே, தாய் மீது சத்தியம், தாய்க்கு பின் தாரம்னு தாயை பத்தி எவ்வளவோ உயர்வா எடுத்து சொன்னாலும் தாயை மதிக்கிறவன் எவன் இருக்கு அந்த நாட்டுல? எல்லாரும் பொண்டாட்டி தாசனா தான்டா இருக்கீங்க. பொண்டாட்டி முந்தானையே புடிச்சுக்கிட்டு பொண்டாட்டி பின்னாடியே இல்ல ஓடுறீங்க. புலம்பாம கொஞ்ச நேரம் இருக்கியா? தலை வலிக்குதுமா? வலிக்கும்டா, வலிக்கும். ஆத்தா பேசினா உனக்கு தலை வலிக்கும். ஆனா உன் பொண்டாட்டி பேசினா உன் மனசு அப்படியே இனிக்குமா? ஓ, உன் தொல்லை தாங்க முடியலையே. சும்மா இருமா. இருக்க வாயை மூடிட்டு இருக்கேன், போதுமா? இரு. ஹலோ மாமா. சொல்லுங்க மாப்ள. நீ நல்லா இருக்கீங்களா மாப்ள? நான் நல்லா இருக்கேன். கௌசல்யா என் மக எப்படி மாப்பிள்ள இருக்கா? அவன் என் மக கௌசல்யா என்கிட்ட பேசணும்னு சொல்லிருப்பாள. அவட்ட போன கொடுங்க மாப்பிள்ள. அவ இல்ல, இங்க இல்ல மாமா. அவ இல்லையா? இல்ல, பக்கத்துல இல்ல, பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கான்னு சொல்ல வந்தேன். மாப்பிள்ள பச்சா புள்ள மாப்பிள்ள, பத்திரமா பாத்துங்க. ஆமா, என்ன விஷயமா பேசுறீங்க மாப்பிள்ள? அது ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க எப்படி இருக்கீங்க? அத்தை எப்படி இருக்காங்க? நல்ல விசாரிக்க தான் ஃபோன் பண்ணேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆண்டவன் புண்ணியத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் மாப்பிள்ள. நீங்க நல்லா இருக்கீங்க இல்ல? அது போதும் மாப்பிள்ள. சரி, ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சரி மாப்ள.
அப்பா வீட்டுக்கு போகல, எங்க போயிருப்பா? அங்கே போகலையா? வெரி குட் வெரி குட். டேய், அப்படின்னா உன் பொண்டாட்டி பணத்தை எடுத்துட்டு எங்கேயோ ஓடி போயிட்டா. ஐயோ அம்மா, எனக்கு கோவம் வரதுல இங்க ஓடி போயிடு போ. ஆசை தோசை காசி ராமேஸ்வரன் போவேன் நினைக்காதடா. சுத்தி சுத்தி இங்கே தான் இருப்பேன், ஜாக்கிரதை. என்ன பண்ணலாம்? டேய் கொலமசே பாஸ், எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. இவருக்கு அர்ஜென்ட்னா ஃபோன் பண்ணி இம்மீடியட்டா வான்னு சொல்றது. ஆபீஸ்ல எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுன்னு வீட்டுக்கு போனா இம்மீடியட்டா ஃபோன் பண்ணி ரொம்ப முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு, இம்மீடியட்டா கிளம்பி வீட்டுக்கு வாடான்னு சொல்றாரு. த பிளேடி பாஸ். இவரெல்லாம் பாஸ்ன்ற பேர்ல நடமாடுற ஒரு சாடிஸ்ட். யார் அடிச்சது? யார் அடிச்சது? நான் தான்டா அடிச்சேன். சாரி பாஸ், சாரி பாஸ். பாஸ்ங்கிற பேர்ல டார்ச்சர் பண்ற நடமாடும் ஒரு சாடிஸ்ட். நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டீங்களா பாஸ்? கேட்டதுனால தான் அடிச்சேன். சாரி பாஸ், நீங்க உள்ள இருப்பீங்கன்னு நினைச்சு நான் தைரியமா பேசிட்டேன் பாஸ். ஆமா, நீங்க எதுக்கு தேவையில்லாம வெளில வந்தீங்க டக்குன்னு? என் வைஃப் கௌசல்யா. ஓ, உங்களை அடிச்சு வெளில துரத்திட்டாங்களா? அவளை காணும்டா. பாஸ், என்ன பாஸ் இப்படி பேசுறீங்க? நல்லா தேடி பாருங்க பாஸ். ஏதாவது ஒரு ரூம்ல உங்க அம்மா ஒய்ஃப் உட்கார்ந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே இல்லனாலும் வச்சுக்கோங்களேன், அப்புறமா போட போற சண்டைக்கு தனியா உட்கார்ந்து ரிஹர்சல் பாத்துட்டு இருக்காங்க. எங்க அம்மா இருக்காங்கடா, வைஃப் தான் காணோம். அப்போ வழக்கம் போல உங்க அம்மாட்ட சண்டை போட்டு வழக்கத்துக்கு மாற அவங்க வீட்டு விட்டு போயிருப்பாங்களோ? அவ லேடிஸ் கிளப்ல கல்ச்சுரல் ப்ரோகிராம் சொல்லிட்டு காலையில 8 மணிக்கு கிளம்பி போனாடா. அப்போ ப்ரோகிராம் முடிஞ்சிருக்காது. முடிஞ்சா தன்னால கிளம்பி வர போறாங்க. ஏய், வென்யூக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அவ ப்ரோகிராமுக்கே போலையாடா. ப்ரோகிராமுக்கு போலியா? அப்ப எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? அங்கேயும் போலடா. அவங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், மாப்பிள என் பொண்ணு எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, சந்தோஷமா இருக்காளா, போனை கொடுங்க, என் பொண்ணு பேசுற சொல்றாந்தாலு. டப்புனு போனை கட் பண்ணிட்டேன். அங்கேயும் போலனா அப்ப எங்க தான் பாஸ் போயிருப்பாங்க? அதான்டா எனக்கும் தெரியல. வீட்டுல வச்சிருந்த 50,000 பணத்தையும் காணும்டா. ஒய்ஃபையும் காணோம், பணத்தையும் காணோம். அப்ப அந்த 50,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு உங்க ஒய்ஃப் ஷாப்பிங் போயிருப்பாங்க பாஸ். டக்குன்னு போன் பண்ணி கேளுங்க. டேய், போன் பண்ணண்டா, சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா. வீட்ல இருந்த பணத்தையும் காணோம், உங்க ஒய்ஃபையும் காணோம், போன் சுவிட்ச் ஆஃப். பாஸ், அப்படின்னா உங்க ஒய்ஃபை ஐயோ பாஸ், அவசரப்படாதீங்க. எவ்வளவு ஒருத்தன் கடத்தின்னு போயிருப்பானோ அப்படின்னு ஒரு டவுட்ல கேட்க வந்தேன் பாஸ். கடத்திட்டு போயிருப்பானா? ஆமாம் பாஸ். சமுதாயத்துல பாதிக்கப்பட்ட மக்கள், அதாவது உங்க அம்மாவால பாதிக்கப்பட்டவங்க, உங்க ஒய்ஃபால பாதிக்கப்பட்டவங்க, உங்களால பாதிக்கப்பட்டவங்க, அவ்வளவு ஏன் மொத்த குடும்பத்தால பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அதுல எவனாவது ஒருத்தன் மேடத்தை கடத்திட்டு போய் விஷம் கொடுத்து கத்தியால குத்தி தூக்கு மாட்டி அப்படின்னு கொண்டு இருக்கலாம்ல. ஏண்டா மூதேவி, விஷம் கொடுத்தாலும் செத்துருவா, இதுல கத்தியால குத்தி தூக்குல வர மாட்டோமா? பாஸ், சாதாரண பொம்பளை இருந்தா விஷம் கொடுத்தாலே செத்துரும். ஆனா உங்க பொண்டாட்டி ராட்சசியாச்சே, அதெல்லாம் கொடூரமா தான் கொல்லணும். எப்படி? இப்படியா? 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 இப்படியாடா? ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டேன் பாஸ். சாரி பாஸ். வாங்க பாஸ், மேடத்தை போய் தரலாம். வாங்க வாங்க. டென்ஷன் ஆகும், டென்ஷன் ஆகும். ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுங்க. பைக் சாவி இருக்கா? இருக்கு இருக்கு. ஓகே. ஏறா. தேனி கொட்டின மாதிரியே இருக்குடா உடம்பெல்லாம். தெரிஞ்சுக்கணும்ல. சனிய ஒழிஞ்சதுன்னு சந்தோஷப்படாம தேடிட்டு போறானுங்க பாரு, போக்கத்த பயலுங்க. போங்கடா போங்க, அவ உங்களுக்கு கிடைக்கவே மாட்டா. ஐயா, மாமசாமி கிட்ட வரத கல்லெடுத்து அடிச்சுடுவேன். ஐயா, அத போன் சொன்னா கேளையா? ஐயோ, பண்ணி வாய வச்சுட்டு எப்படி வரா பாரு பின்னாடி. ஐயா, காப்பாத்துங்க சாமி. யாரா? ஐயோ, கல்லெடுத்து மண்ணை உடைச்சு ஓடுது. ஐயோ, கண்ணி போல கலவரம். வாங்களே, வாங்க வாங்க வாங்க. இந்த ஓட்டம் ஓடுது. மாமாசாமி என்ன கடத்திட்டு போகிறது. வாங்க சாமி. மாமாசாமி என்ன விட்டுரு சாமி. மாமாசாமி நான் படிக்கணும் சாமி. என்ன வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஓடனா? மாமாசாமி நான் படிக்கணும் சாமி. நீ படிச்சு கவர்னர் ஆக போறியா, கலெக்டர் ஆக போறியா? ஊசி படி பாசி விட்டு படிப்பதுக்கு மரியாதையா வந்துடுல. ஐயோ, நான் பரிச்சை எழுதுற வரைக்கும் மாதிரி என்ன விட்டுரு சாமி. சுத்தி விளையாடாத. கண்ணாலத்துக்கு அப்புறம் விளையாடலாம். தப்பு நடந்து
கோசல்ல கையை பிடிச்ச எவ்வளவு எடுக்கணும்டா பாஸ் அது கௌசல்யா மேடம் இல்ல பாஸ், அது அவங்க ஆளு. ஐயோ கோசல்ல தான்டா அது பாஸ் அது போட்டுன்னு இருக்கிற ட்ரெஸ்ஸும் அது மாட்டின்னு இருக்கிற டப்பாவும் பார்த்தா தெரியல அது அவங்க ஆளுன்னு. லேடிஸ் கிளப்ல நடக்கிற கல்ச்சுரல் மீட்ல மாறுவேட போட்டுல கலந்துக்கிறதுக்காக இந்த ட்ரெஸ்ல காலைல கிளம்பி போறடாவா? அப்படியா? ஆமாடா.